வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைப்போலார் டிஸார்டர். அது டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம கூட ராஜ்குமார் சார் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் இருக்கார். அவர் கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சார் வணக்கம் சார். கொஞ்சம் பைப்போலார் டிஸார்டர் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது பைப்போலார் டிஸார்டர் அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக பைப்போலார் டிஸார்டர் தமிழில் சொல்லணும்னா இருமுனை பிறழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனசுக்கு வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குது மேம். ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுங்கிறது மேனியான்னு நம்ம சொல்கிறோம். மேனியானா என்ன அர்த்தம்? பயங்கரமாக வந்து சந்தோஷமாக இருக்கிறது, ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறது, எதுலேயும் பயங்கர ஜோவியலாக இருக்கிறது, அப்படி இப்படி பண்ணுறது. அதே மாதிரிக்கு அப்படியே ஆப்போசிட்டான விஷயத்தை பார்த்தீங்கன்னா டிப்ரெசிவ் ஸ்டேட்னா எந்த விஷயத்துலையும் கலந்துக்காமல் இருக்கிறது, ஏன்டா வாழ்க்கையை வாழ்கிறோம்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். பொதுவாக மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்டேஜில் அப்பப்போ போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ரீசனபிளாக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம டிப்ரெஷனாகவோ இல்லை நமக்கு ஏதாவது சந்தோஷம் வரும்போது நாம் வந்து மேனியா ஸ்டேட்லேயோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எந்த விதமான ரீசனே இல்லாமல் திடீர்னு பார்த்தா பயங்கர ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறாங்க, ஈவினிங் பார்த்தா பயங்கர டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எந்த காரணமே இல்லாமல் ஒருத்தவங்க வந்து அந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா அவங்க தே ஆர் சிவியர்லி அஃபெக்டட் பை த பைப்போலார் டிஸார்டர்னு கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும். ஸோ பைப்போலார் டிஸார்டருக்கான டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இதுதான். தட்ஸ் அ மேட்டர். ஓகே, நம்ம இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்றது? இந்த ஏற்கனவே நான் சொன்னது போல் அந்த அன்ரீசனபிளாக இருப்பாங்க மேம். என்ன விஷயத்துக்காக அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு வேளை வந்து ஒரு திடீர்னு ஒரு எஜுகேஷன் எடுத்து படிக்கலாம்பாங்க. ஓகே, அது அவங்களுக்கு பேஷனேட்டாக இருக்க போல தெரியுது, அதனால் அந்த கோர்ஸ் எடுத்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் படிக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டால் திடீர்னு பார்த்தா அதை தூக்கி போட்டுருவாங்க. ஸோ என்ன ரீசனுக்காக அதை எடுத்தாங்க, எந்த ரீசனுக்காக அதை வேணான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற எந்த காரணமே இல்லாமல் பயங்கரமான ஒரு குழப்ப நிலையில் அவங்க செய்கிறதுக்கான எந்த விதமான விஷயத்துக்கான சரியான ரீசன் தெரியாத ஒரு பயங்கரமான குழப்ப நிலையில் நம்மளை வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதான் வந்து ஒரு சிவியரான சிம்டம்ஸ்னு சொல்ல முடியும். உங்களுக்கு சூசைடல் தாட் வந்து வருமா? எஸ், நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூசைடல் தாட் அப்படிங்கிறத விட உங்களை பயமுறுத்தணும், உங்களை த்ரெட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து, ஏன்னா எல்லா அட்டென்ஷனையும் தான் மேலே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை பயமுறுத்துறதுக்காக சில நேரங்களில் சூசைட் அட்டம்ப்டே பண்ணுவாங்க பயங்கரமாக. ஏன்னா அவங்களுடைய அந்த ஒரு எமோஷன் வந்து அவங்களால டாலரேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக வந்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. சூசைடல் தாட்ஸுங்கிறது கண்டிப்பாக வரும். ஓகே, இந்த பைப்போலார் டிஸார்டர் இருக்கவங்க வந்து எந்த இடத்துல எப்படி நடந்துப்பாங்கன்னு தெரிஞ்சு பண்ணுவாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுவாங்களா? ஆக்சுவலாக பல பேத்துக்கு வந்து அந்த விஷயங்கள் தெரியறதில்ல. சில பேத்துக்கு இப்போ இந்த சைக்கலாஜிக்கலாக நிறைய அவேர்னஸ்லாம் வந்திருக்கனால சில பேர் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. பட் அவங்களால அதை ரியலைஸ் பண்ண முடியல, அதை வந்து புரிஞ்சிக்க முடியல. என்ன தான் வந்து அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலும் அந்த எமோஷன்ஸை அவங்களால வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இப்படி தான் அந்த ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இந்த மாதிரி எனக்கு பர்சன் வந்து ரிலேஷன்ஷிப்பில் எப்படி நடந்துப்பாங்க, அதால் வந்து பாதிக்கப்படுற குழந்தைங்களா இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன பிரச்சனைனா ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீ கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா அஃபேரில் இருக்கேன்னு அவங்க வந்து பயங்கரமாக வந்து அந்த விஷயத்தில் வந்து சந்தேகப்படுவாங்க. பயங்கரமான சந்தேக புத்தி அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக வந்து அவங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க. உங்களை பயங்கரமாக நான் நம்புகிறேன், ஸோ நம்ம வந்து எங்கிட்ட நம்ம டூர் போகலாம், அது போகலாம், இது போகலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு ஹாப்பி மூட்டில் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஸோ டூர் கூட்டு போகிற வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. அங்கே டூர் போனதுக்கப்புறம் திடீர்னு வந்து அப்படியே மாறி அவங்க பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே நார்மலாக வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் நாங்கள் ஒரு பொண்ணு இருக்குது, ஸோ நாம் வந்து அந்த பொருளை வாங்க போகிறோம், அது பொண்ணு இருக்கா பையன் இருக்காங்கிறது நம்ம பெருசாக பார்க்க போகிறதில்ல. பட் அதுக்கு கூட அதை கூட வந்து ஒரு சந்தேகப்படுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது பொதுவாக கணவன் மனைக்குள்ளே வரும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஓவர் கேர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பயங்கரமாக வந்து அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைக்கு எந்த விதமான இஷ்யூவுமே இல்லைனாலும் கூட இவங்களா என்னுடைய குழந்தைக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, என்னுடைய குழந்தைக்கு இந்த ஃபுட்டு சாப்பிட்டா சேராது, இந்த இடத்துக்கு போனால் சேராது அப்படின்னு அவங்களா வந்து பல விஷயங்களை க்ரியேட் பண்ணிக்குவாங்க. என் குழந்தைக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் உண்மையில டயக்னோஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த அலர்ஜியுமே இருக்காது. இருந்தாலும் அந்த மாதிரி ஓவர் கேர் பண்ணுறேங்கிற பேரில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து ஓவர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓவர் பேரண்டிங், அதே அப்படியே எக்ஸ்ட்ரீமாக பார்த்தீங்கன்னா ஓவர் பேரண்டிங் பண்ணுவாங்க. அதாவது அந்த குழந்தை என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. பயங்கரமான பெரிய விஷயத்தெல்லாம் பயங்கரமாக வாங்கி தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பல பைப்போலார் டிஸார்டரில் அஃபெக்ட் ஆன உமன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை கிடைச்சிங்கிறதுக்காக ஐஃபோன்லாம் வாங்கி தருவாங்க. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீமான ஒரு கண்டிஷனையும் வந்து இதில் நம்ம சொல்ல முடியும். இந்த பைப்போலார் டிஸார்டருக்கும் நார்சிஸ்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? நார்சிஸ்டிக் பொறுத்த வரைக்கும் முழுக்க செல்ஃப் சென்டர்டு பர்சன். தன்னை வந்து மதிக்கணுங்கிறதுக்காக, தன்னை பெரிய ஆளாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கு என்ன வேணாலும் செய்யக்கூடிய, தன்னை யாரெல்லாம் எதுக்குறாங்களோ, ஜஸ்ட்டு ஒரு விமர்சித்து பேசுகிறாங்களோ அவங்கள வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல பயங்கரமான கிட்டத்தட்ட ஒரு சைக்கோபேத் மாதிரி வயலண்ட் ஓரியன்டான விஷயங்களை வந்து நார்சிஸ்டிக் பண்ணுவாங்க. பல நேரங்களில் போட்டு அடிக்கிறது, இல்லை அந்த கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், போலீஸ் கேஸ் இந்த மாதிரியான விஷயங்களாக, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான ஒரு இல்லீகலான விஷயங்கள்லாம் பண்ணுறது, அந்த மாதிரி கிரிமினல் ஓரியன்டான விஷயங்கள் முதற்கொண்டு அவர்கள் வந்து நார்சிஸ்டிக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே பைப்போலாரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கணும்னு பெருசாக நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிராப்பிங்கிறது இருக்கும். பட் அதே நேரத்தில் எமோஷ்னலி அதிகமாக வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அவங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு ஆளாகத்தான் இருப்பாங்களே தவிர அவங்க வந்து இந்த செல்ஃப் சென்டர்டு பர்சனாக வந்து பைப்போலார் இருக்க மாட்டாங்க.
இப்போ நிறைய பேர் வந்து பைப்போலார் டிசார்டரில் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டு நம்மளுக்கு ஸ்கிசோஃப்ரினியா இருக்குது அப்படின்ற மாதிரி தாட் இருப்பாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், அதையும் சொல்லிட்டிங்கன்னா கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் இருக்கும். ஸ்கிசோஃப்ரினியா அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீமான மென்டல் கண்டிஷன். மென்டல் டிசார்டர்களையே எல்லாத்துக்கும் தாய் அப்படின்னு சொல்லலாம். த ஃபாதர் ஆஃப் த மதர் ஆஃப் டிசார்டர்ஸ்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஸ்கிசோஃப்ரினியாங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு மென்டல் கண்டிஷன் சொல்கிறோம். ஸ்கிசோஃப்ரினியா பொறுத்த வரைக்கும் அதிகமான ஹாலுசினேஷன் இருக்கும், இல்லேஷனல் தாட் இருக்கும். எப்பயுமே வந்து அதாவது தனக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு உருவங்கள் நிற்கிறது போல், தனக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாது போல், ரியாலிட்டி எது இல்லை வந்து அந்த ஃபேண்டசி உலகம் எது, இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியாத அளவுக்கு பயங்கரமாக சிவியராக அஃபெக்ட் பண்ணவங்கள தான் வந்து நம்ம ஸ்கிசோஃப்ரினியா பேஷண்ட்டுன்னு சொல்கிறோம். பட் பைப்போலாரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஹாலுசினேஷனுங்கிறது இருக்காது. அதாவது ஒரு மாய தோற்றம் சொல்கிறாங்களா, தனக்கு பக்கத்தில் யாரோ நிற்கிறதோ இல்லை தான் காதில் யாரோ பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் இருக்காது. பட் இல்லூஷனல் தாட், ஒரு விஷயத்தையே வந்து கண்டிப்பாக வேறு மாதிரி நினச்சிக்கிற விஷயத்தில் அவங்க பயங்கர சிவியராக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு பொண்ணோட நம்ம பேசுகிறோன்னா அதுக்கு சந்தேகப்பட்டு பேசுகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. தட்ஸ் அ மேட்டர். ஓகே, பைப்போலார் டிசார்டருக்கு ஏதாவது கோல் இருக்கா? பைப்போலார் டிசார்டருக்குன்னு தனியாக எந்த விதமான கோலும் இல்லை. அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் ஒரு க்ளூலெஸ்ஸாக இருக்கிறாங்க. ஏதோ ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது பின்னாடி இருந்து அவங்களை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த எமோஷனுங்கிறது ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்குது. அவங்க என்ன பண்ணுறதுங்கிறதே தெரியாமல் எங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதான் ஒரு திறந்த வெளியில் ஒரு மனுஷன் ஓட விட்டால் எப்படி ஓடுவானோ அந்த மாதிரியான ஒரு ஹேபிட் அப்படிங்கிறதா இருக்கும். அவங்களுக்கு கோல் அப்படின்னு எதுவுமே இருக்காது. இது எந்த ஏஜில் வெளிப்படும்? இதை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 20 வயசுக்குள்ளே குறைஞ்சது ஒரு எபிசோடாவது ஒரு குழந்தை அப்படிங்கிறது அதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னால. எபிசோட்னா என்ன அர்த்தம்னா, அந்த மாதிரி ஒரு தடவையாவது பயங்கர டிப்ரெஷனில் போய் பயங்கரமாக தூங்க முடியாமல் இது பண்ணாமல் டேப்லெட் எடுத்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு, இல்லை சூசைடு பயங்கரமாக அட்டன் பண்ண போய், இல்லை பயங்கர எக்ஸ்ட்ரீமான நான் வந்து பயங்கரமான ஆள் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு ஒரு 15 வயசுக்குள்ள 13 வயசுக்குள்ள பயங்கரமாக காசு வாங்கி அதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் ஏதாவது செஞ்சு அது மூலமாக பெரிய அளவில் மாட்டிக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரமட்டிக்கான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னாலே 15 வயசுக்குள்ளே அந்த விஷயத்தை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கனாலே கண்டிப்பாக அவங்க பைப்போலார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பைப்போலார் டிசார்டராக இருக்கவங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸில் நிறைய லாஸ் ஆகுறாங்களா இல்லை எக்ஸ்ட்ரீம் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க. 2 எக்ஸ்ட்ரீமாகவுமே இருப்பாங்க. ஒன்று பிஸ்னஸில் நான் இன்வால்மெண்ட் ஆக போகிறேன்னு ஃபஸ்ட் வீக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட் இறக்குவாங்க. அவங்க இறக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ அதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகளே அந்த மாதிரி டெக்னாலஜியெல்லாம் வந்து கொண்டு வந்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய மிஷின் வாங்கி போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நான் வந்து இனிமேல் இதுதான் என்னோடய லைஃப், நான் எல்லாத்தையும் தான் பண்ண போகிறேன். அடுத்த குறைஞ்சது ஒரு 10-15 நாளைக்கு அப்புறமே திடீர்னு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அப்படியே நேராக வந்து குறைய ஆரம்பிக்கும். திடீர்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 2 மாதத்துக்கு அதை பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. கேட்டால் என்னென்னா நான் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படியே விட்டுட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட அது மூலமாக ஒரு 30 to 1 crore வரைக்கும் கூட லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரீமான லாஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணல, நான் வந்து யார் பண்ண போகிறேன்னு ஒருத்தவங்களை பயங்கரமாக நம்பி அவங்கள வந்து அவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ண இருப்பாங்க. அவங்க எப்படிப்பட்ட ஆள், அவங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குமா தெரியாதா எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ஒரு மணி நேரம் பேசுவாங்க, இவங்களை எனக்கு பிடிச்சி வச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் உடனே பெரிய ரொம்ப பிரில்லியன்ட் மாதிரி தன்னை வந்து நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட அந்த காசையும் கேட்க மாட்டாங்க, அவங்களை கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபினான்ஷியலி நிறைய லாஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க பைப்போலார் டிசார்டர் பற்றி. இப்போ இவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? ஏன்னா சில பேர் வந்து ஃப்ரெண்ட் நல்லா பண்ணி இருந்துகிட்டே இருப்பாங்க, டெய்லி பிரேக்கப் ஆடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க பைப்போலாருக்குள்ளே வருவாங்களா? இல்லாஜிக்கல் விட்ராயல்ஸ் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமாக அவங்களுக்கு இருக்குது. அதாவது திடீர்னு நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு விட்டுட்டு போகிறது. எல்லா விஷயத்தையுமே அப்படி தான் செய்வாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, பயங்கர உயிர் நண்பன்பாங்க, அவனுக்காக நிறைய எஃபோர்ட் போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீ என்கிட்ட பேசாத அப்படிம்பாங்க. எதுக்கு நான் வந்துட்டு பேசாமல் இருக்கணும் அப்படின்னா சம்மந்தமே இல்லாத ஒரு சில்லியான ஒரு ரீசன் சொல்லி அவங்கள வந்து அவங்க விலக்கி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஜிக்ஜாக்கான பிஹேவியர் அப்படிங்கிறது அந்த ஒரு பைப்போலார் டிசார்டர் ரொம்ப ஃபேவரபுளான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகே, இப்போ இந்த செக்ஷுவல் ரிலேட்டடான விஷயங்கள் எப்படி இருக்கும் உங்களுக்கு? செக்ஷுவல் ரிலேட்டடான விஷயங்களை ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த செக்ஷுவல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களால ஒரு ஃபுல் பிளஜ்டாக சந்தோஷமான ஒரு என்ஜாய்மெண்ட் ஓரியன்டாக அதை செய்ய முடியாது. அதை ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப கில்ட்டாக நினைப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா அதை ஒரு டாமினேட்டிங் பண்ணுற ஒரு டூலாக நினைப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தா செக்ஸ் பண்ணால் தான் என்னுடைய கணவர் என் கூட இருப்பார், என்னுடைய மனைவி என் கூட இருப்பாங்கிறதுக்காக அதை பயங்கரமாக பண்ணுவாங்க. இன்னொரு தரம் பார்த்தா நான் வந்து சாமியாராக போகிறேன், எனக்கு இந்த உலக வாழ்க்கையே தேவையில்லை, இந்த லௌகீக வாழ்க்கைக்குள்ளே நான் வர விரும்பலை அப்படின்லாம் வந்து தீர்ந்து பார்த்தா இப்படி மாற ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கும் அப்படின்னு கூட நம்ம யோசிக்க தோணும். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த விஷயங்கள். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வந்து அதிகமாக இருக்குமா உங்களுக்கு? சாமியோட நம்பிக்கை வந்து அதிகமாக இருக்குமா? ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இந்த அன்னியன் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி 3-4 ஐடென்டிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்குது. அதுக்கு பேர் டிஸ்அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி அதை பொறுத்த வரைக்கும் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. மல்டி பர்சனாலிட்டி டிசார்டருங்கிறது ரொம்ப ஃபேமஸான பேரும் கூட. அதை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, தனக்குள்ள பல கேரக்டர் இருக்கிறது போல், தன்னோட ஐடென்டிட்டி பல உருவங்களாக இருக்கிறது போல், மல்டி ஐடென்டிட்டி இருக்கிறது போல் அவங்க நம்ப ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒவ்வொரு நேரங்களையும் பேச ஆரம்பிப்பாங்க. பட் பைப்போலார் டிசார்டர் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஐடென்டிட்டி ஒன்றே ஒன்று தான்.
அவங்களோட பேர் இதுதான் அப்படின்னா அவங்க அதுவாக தான் இருப்பாங்க, அதில் மாற்றம் இல்லை. பட் அவங்களுக்குள்ள கூட எமோஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஜிக்ஜாக்காக இருக்குமே தவிர அவங்களோட ஐடென்டிட்டியே மாற்றிக்கிற அளவுக்கு வந்து அவங்க யோசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டாக பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான இன்வால்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. இன்வால்மெண்ட்னா எப்படின்னா கடவுளுக்கு அடுத்து நான் தான், அவர் என்னை வந்து தேவதூதர் மாதிரி என்னை அனுப்பியிருக்காரு, நான் வந்து குறி சொல்ல போகிறேன் அப்படின்னு திடீர்னு போனால், திடீர்னு ஒரு மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயில் இந்த மாதிரி நீங்கள் போகிறாங்க அப்படின்னா உடனே அதை வந்து மாறிடுவாங்க, திடீர்னு அப்படி மாறிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பர் ஸ்டேட்டிவ் ப்ராக்டிசஸை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து, அதாவது மூட நம்பிக்கையில் அதிகமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து இவங்க இருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப இன்வால்வாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமோ அப்படிங்கிறது. இப்போ ட்ரக்ஸ் விஷயத்தில் எப்படி இருப்பாங்க? பைபோலர் டிசார்டர் அதிகமாக எடுத்துப்பாங்களா இல்லை எப்படி? ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பார்ட் அப்படிங்கிறது பைபோலர் டிசார்டர் பேஷண்ட்டுக்கு அந்த ஸ்டேஜ் தான். ஒரு வேளை ட்ரக்ஸு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கல்ச்சர் ஓரியன்டாக அது இல்லாமல் இருக்கிற வரைக்கும் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு வேளை அது அவங்களுடைய கல்ச்சரில் இருக்குது, அது எல்லாத்தையும் சாதாரணமாக அவங்க ஃபேமிலி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ட்ரக்ஸ்க்கு ஒரு தடவை அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க வெளியில் வரதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமாயிடும். அவங்களால கடைசி வரைக்கும் வெளியிலே வர முடியாது. டெம்பரவரியாக வேணால் தூக்கி போட்டு நான் வந்து அதில் வந்து தூக்கி போட்டுருக்கிறேன் அப்படின்னு செய்ய முடியுமே தவிர மற்றபடி இவங்களுக்கு மனக்கட்டுப்பாடுங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. எமோஷ்னலி அதிகமாக எமோஷ்னலால் வந்து கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறனால இவங்களுக்கு ட்ரக் யூசேஜ் அப்படிங்கிறது பயங்கர எக்ஸ்ட்ரீமாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது ரொம்ப ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம். இப்போ இதுக்கு வந்து பைபோலர் டிசார்டருக்கு என்ன மாதிரியான கவுன்சிலிங், என்ன மாதிரியான தெரப்பிஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறீங்க? முக்கியமாக சிபிடி அப்படிங்கிறத ப்ரிஃபர் பண்ணுறோம். காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படிங்கிறது ஆக்சுவலி பைபோலர் டிசார்டர் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு நம்ம கவுன்சிலிங்கிறது தர முடியாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்கள வந்து நம்ம ரியலைஸ் பண்ண வச்சு அவங்கள வந்து நம்ம இது பண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய முடியாது. அன்லஸ் பைபோலரில் கொஞ்சம் ஸ்லைடு பைபோலர் டிசார்டர் இருக்கிறாங்க, அதாவது கொஞ்சம் அவங்களுக்கு இருக்குது, ரொம்பலாம் இல்லை, எக்ஸ்ட்ரீமாலாம் இல்லை, கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப சிவியர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த கவுன்சிலிங் ஓரியன்டாக முக்கியமாக சிபிடி காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, அதாவது அவங்க செய்யக்கூடிய விஷயங்களையே எது அறிவு சார்ந்து இருக்குது, அறிவு சாராமல் இருக்குது, எது எமோஷனல் வந்து எந்த எமோஷனுங்கிறத அவங்களை ட்ரைவ் பண்ணுது, இந்த விஷயத்தெல்லாம் அவேர் பண்ணுற மாதிரியான சிபிடிங்கிறது கொடுக்க முடியும். இதே மாதிரி வந்து அவங்களுடைய கார்டியன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஸ்பவுஸ் இல்லை அவங்களுடைய அம்மா அப்பா, அவங்களுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிற ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா அந்த பைபோலரை பற்றி முழுசாக அவங்க தெரிஞ்சிக்க முடியும். ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் அவங்கள எந்த மாதிரி கண்டிஷனல் பிஹேவியரில் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் வந்து எஜுகேட் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கவுன்சிலிங்லாம் நாங்கள் மேக் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஓகே, இந்த கவுன்சிலிங் கொடுத்துமே எப்படி க்யூர் ஆக முடியுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை எப்படி வரும்? ஆக்சுவலாக கவுன்சிலிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ப்ராசஸ். இது முழுக்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலான செய்யக்கூடிய ஒரு விஷயம். எப்படி நம்ம ஊசி போட்டால் சரியான நம்புகிறோமோ இல்லையா, அதுக்கு தான் நம்ம போகிறோம் இல்லையா. இப்போ ஒரு லாயர்கிட்ட போனால் நம்ம இந்த கேஸ் அப்படிங்கிறது ஜெயிக்கல அப்படிங்கிறத நம்புகிறோம் இல்லையா. இதே மாதிரியான விஷயங்கள் கவுன்சிலிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்கிட்ட முழுசாக நம்மளை சரண்டர் பண்ணி நம்மளோட எமோஷனை வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்கு அவர் அனுமதிக்கிறது. அவரை எக்ஸாமின் பண்ணும்போது ஓகே இந்த மாதிரியான எமோஷன்லாம் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ட்ரை பண்ணுது அப்படிங்கிற விஷயங்களை நம்மளை பற்றி நாமளே வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளை எப்படி எந்த மாதிரி வந்து நம்மளை சேனலைஸ் பண்ணி நம்மளோட எமோஷன்லாம் எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நமக்குள்ளேயே வந்து அந்த விஷயங்கள்லாம் செய்வதற்கு இன்னொரு வெளியிலேருந்து ஒரு அவுட் சைடு சோர்ஸை வந்து நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது தான் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது. ஸோ இட் வில் பி த பெஸ்ட் வே. இப்போ ஜெனட்டிக் மூலமாக வரும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஜெனட்டிக் வழியாக வரும்போது அதை கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக பைபோலர் டிசார்டர் முக்கியமாக வந்து பர்சனல் டிசார்டராக இருந்தாலும் சரி, ஈவன் சைக்கலாஜிக்கல் டிசார்டர் எதுவாக இருந்தாலும் சரி, முழுக்க ஜெனட்டிக்கலாக தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்லெஸ் த டிப்ரெஷன் இந்த மாதிரியான விஷயங்கள், ஆன்சைட்டி இந்த மாதிரியான விஷயங்களை தவிர மற்ற விஷயங்கள்லாம் போஸ்ட் ட்ராமேட்டிக் டிசார்டர் இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்கலாக வராது. ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான அசம்பாவி சம்பவம் நடந்தால் தான் அது வரும். மற்றபடி மேக்ஸிமம் அப்படிங்கிறது ஜெனட்டிக்கலாக வருது. பைபோலரும் ஜெனட்டிக்கலாக வரதுனால அது அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரியான விஷயங்களை க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறதுனுடைய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். பட் இட் இஸ் வெல் ட்ரீட்டபிள் அஸ் அ மேட்டர். ஓகே, நிறைய விஷயங்கள் பைபோலரை பற்றி பேசியிருக்கோம் சார். இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம், இல்லை எனக்கு இதை பற்றி எனக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செஷன் என்ன மாதிரியான டிஸ்கஷன் நம்ம வைக்க போகிறோன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.